ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷனில் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இன்இக்வாலிட்டி டாபிக் பார்க்குறோம். அதில் வந்து எதில் என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோன்னா ஐபிஎஸ்ல ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்இக்வாலிட்டி வந்து நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? கொடுத்துருக்க கன்க்ளூஷனை ஸ்டேட்மெண்ட்ல கம்பேர் பண்ணி செக் பண்ணி கன்க்ளூஷன் ஒன்னா இல்லை டூவா இல்லை போத்தும் வந்து ட்ரூவா இல்லை வந்து எய்தராரா நெய்தராரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பாருங்க, எம் கிரேட்டர் தன் வி, வியை விட எம் பெருசுன்னு சொல்றாங்க. இங்க வந்து என்னது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எம் இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னது வி இருக்கு. இப்போ ரெண்டையும் வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். இப்போ காமனா வந்து என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. காமனா என்ன எலிமெண்ட் இருக்குன்னா இப்போ ஐ இருக்கு. இப்போ ஐ வச்சு நம்ம எழுதும் போது வியை விட எம் பெருசான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கன்க்ளூஷன் ஒன்ல. இப்போ நம்ம செக் பண்ணலாம். பை லெஸ் தென் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஐயை விட வந்து சின்னது வந்து வி, வியை விட சின்னது பின்னு வரும். ஓகேங்களா? இதுல இருந்து எழுதும் போது ஐயை விட சின்னது வி, வியை விட சின்னது பி. ஓகேங்களா? நம்மளோட கொஸ்டின் என்ன, வியை விட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வி இருக்கு, இங்க எம் இருக்கு. இப்ப கம்பேர் பண்ணுங்க. வியை விட பெருசு ஐ, ஐயை விட பெருசு எல், எல்லை விட வந்து என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம், எல்லை விட எம் பெருசாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும். இப்போ என்னது லெஸ் தென் லெஸ் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ ரிப்பீட்டடான சிம்பிள்ஸ் என்ன வருது, லெஸ் தென் வருது. அப்போ வி லெஸ் தென் எம்னு வரும். அதாவது வியை விட பெருசு எம். அப்போ கன்க்ளூஷன் ஒன் வந்து ட்ரூ. ஓகேங்களா? அடுத்தது எப்படி கன்க்ளூஷன் டூ பாருங்க, அதை செக் பண்ணலாம். பியை விட பி பெருசுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன, பி இங்க இருக்கா, அதாவது பெருசாவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்றாங்களா? இப்போ பி வந்து என்னது லெஸ் தென் பியை விட வி பெருசா இருக்கும், வியை விட ஐ பெருசா இருக்கும், ஐ விட எல், எல்லை விட எம் பெருசா இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டா இருக்கும். எம்ஐ விட பி வந்து பெருசாவும் இருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பில இருந்து பி கம்பேர் பண்ணும்போது ரிப்பீட்டடான சிம்பிள் என்ன வருதுன்னா லெஸ் தென் தான் வருது. ஓகேங்களா? அப்ப வந்து என்னது, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பியோட பெருசாவும் இருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வராது. கன்க்ளூஷன் ஒன் மட்டும் தான் ட்ரூ. இப்போ ஆப்ஷன் ஏ, ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. கன்க்ளூஷன் பாருங்க, பியை விட எம் பெருசுன்னு சொல்றாங்க. இப்போ என்னது, பி எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, எம் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எழுத போறோம். காமன் எலிமெண்ட் என்ன இருக்கு, ஆர் இருக்கு. அப்ப ஆரை வச்சு நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுத போறோம். இப்போ என்னது, ஆர் கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் இருக்கு. இப்போ ஆரை விட பெருசு வந்து என்னது ஜே, ஜேக்கு ஈக்குவலா எம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எம் பியை விட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ பி எங்க இருக்கு, பியை விட ஆர் பெருசு, ஆரை விட ஜே பெருசு. இப்போ ஜேவும் எம்மும் ஈக்குவல். அப்ப ஜேவும் எம்மும் ஈக்குவல். அப்ப என்னது, பியை விட எம் வந்து கிரேட்டர் தன் சொல்றாங்க. பியை விட எம் பெருசு. அப்ப ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஒன் வந்து ட்ரூவா வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஜேவும் எஃப்பும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எஃப் விட ஜே வந்து பெருசாவும் இருக்கும் ஈக்குவலாவும் இருக்கு, ஜேவும் எஃப்பும் ஈக்குவலாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது, ஏஎஃப் லெஸ் தென் ஒய் இருக்கு, கிரேட்டர் தென் ஆறு. இப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதலாமா, ஆரை விட பெருசு ஜே, ஜேவும் எம்மும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இதை எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க, எஃப்பும் ஜேவும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா? எஃப்போட பெருசு ஒய், ஒய் விட பெருசு ஆறு, ஆரோட பெருசு ஜேன்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ என்னது f கிரேட்டர் தென் ஜேன்னு தான் இருக்கு. இங்க f விட பெருசாவும் இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸா வரும். அப்ப கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல கன்க்ளூஷன் வச்சு செக் பண்ணலாம். a கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இப்போ a வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், r வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்போ என்னது இது ரெண்டையும் வந்து காமன் எலிமெண்ட் எது இதுல j தான் வந்து காமன் எலிமெண்ட் இல்லையா? இப்போ வந்து என்னது j ஈக்குவல் டு m லெஸ் தென் a இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b ன்னு எழுதிக்கலாமா? அதாவது இத b கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு a கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு m, m-ம் j-வும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ m-ஓட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி எழுதுங்க. அப்போ j-வோட ஸ்மால் வந்து w, w-வோட வந்து சின்னது வந்து r, r விட பெருசு q கிரேட்டர் தென் p இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா r விட a பெருசாவும் இருக்கலாம் ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ r இங்க இருக்கு, r விட பெருசு w, w-வோட பெருசு m, m-ஓட பெருசு a. இப்போ என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வருது. ரிப்பீட்டட் சிம்பிள் என்ன வருது? கிரேட்டர் தென் வருது. இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு போட்டிருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 1 வந்து ஃபால்ஸ்னு வரும். அடுத்தது என்ன? w-வோட b பெருசுன்னு சொல்றாங்க. இப்ப w இங்க இருக்கு, w-வோட b m பெருசு, m விட a பெருசு, a விட b பெருசு. அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்ப ரிப்பீட்டட் சிம்பிள் என்ன வருது? கிரேட்டர் தான் வருது. இப்ப b கிரேட்டர் தென் w-ங்கிறது கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ. அப்போ if only conclusion 2 is true, option B வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க? L less than K, L விட K பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். L விட K பெருசு, L எங்க இருக்கு? L எங்க இருக்கு? L விட W பெருசு, W விட C பெருசு, C வந்து நடுவுல என்னது? லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் மாறி இருக்கு. சிம்பிள்ஸ் வந்து மாறி இருக்கு. இப்போ வந்து ரெண்டு எலமெண்ட் வந்து எல், இங்க என்னது கேவியும் வந்து நம்ம கம்பேர் பண்றோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது என்னது சிம்பிள்ஸ் வந்து மாறி இருந்தாவே என்னது அந்த அந்த கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸா இருக்கும். ஓகே, அடுத்தது P லெஸ் தென் D, P-ய விட D பெருசுன்னு சொல்றாங்க. இப்போ P எங்க இருக்கு? P இங்க இருக்கு. P-ய விட Y பெருசு, P-ய விட D பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப P லெஸ் தென் இங்க வந்து Y-க்கு பதிலா D எழுதலாம். இப்போ என்னது இருக்கு? D-ய விட தான் P பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன இருக்கு? P-ய விட D பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கன்க்ளூஷன் 2 ஆல்சோ ஃபால்ஸ். அப்போ neither conclusion 1 and 2 is true. ஓகேங்களா? 1 வராது, கன்க்ளூஷன் 2 வராது. அடுத்தது பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல வந்து லெட்டரும் நம்பர்ஸும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பாருங்க, 3 greater than 2, 2-வை விட 3 பெருசுன்னு சொல்றாங்க. 2 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. கம்பேர் பண்ணுங்க. நடுவுல பாத்தீங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து மாறி மாறி இருக்கு. அப்ப மாறி வந்தாவே அந்த கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது 6-ை விட 1 பெருசு, 6 இங்க இருக்கு, 6-ை விட 2 பெருசு, 2ம் 1ம் ஈக்குவல். அப்ப 6-ை விட 1 வந்து பெருசு. அப்ப கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ. இப்போ if only conclusion 2 is true, option B. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல பாத்துக்கோங்க பாருங்க. அடுத்தது என்னது கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வச்சு செக் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, T-யை விட Q பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. T-யை விட Q பெருசு. T இங்க இருக்கு, T இங்க இருக்கு. T-யை விட U பெருசு, U-வை விட V பெருசு. இங்க T-யும் Q-வும் கம்பேர் பண்ணும்போது இங்க Q கிரேட்டர் தென் RS ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? அப்ப RS லெஸ் தென் T. இப்போ என்னது T-யை விட Q பெருசுன்னு சொல்லிட்டாங்க. இங்க என்னது இங்க வந்து லெஸ் தென் சிம்பிள், இங்க கிரேட்டர் சிம்பிள் வருது. சிம்பிள் வந்து என்னது மாறி இருக்கு. அப்ப இந்த கன்க்ளூஷன் நம்மளுக்கு வராது.
ஃபால்ஸ். அடுத்தது என்னது, எஸ் விட யூ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் எங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு. எஸ் லெஸ் தென் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ லெஸ் தென் வின்னு இருக்கு. இப்போ எஸ் விட யூ பெருசுங்கிறாங்க, எஸ் விட டி பெருசு, டி விட யூ பெருசு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வருது. இப்போ ரிப்பீட்டடா என்ன சிம்பிள் வருது, லெஸ் தென் சிம்பிள், அதாவது எஸ் விட யூ பெருசு. அப்போ கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ. அப்போ ஒன்லி 2 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுவோம். ஜி லெஸ் தென் ஏ, ஜியை விட ஏ பெருசுன்னு சொல்றாங்க. ஜி இங்க இருக்கு, ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஏ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ வந்து காமன் எலிமெண்ட் இங்க என்ன இருக்கு, கே இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்னது, ஜி லெஸ் தென் கே, கேவும் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. கேவை விட யாரும் பெருசு, ஏ பெருசு. ஏவை விட என்ன பெருசு, இசட் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ கிரேட்டர் தென் இசட். இப்போ என்னது, ஏவை விட ஜியை விட ஏ பெருசுன்னு சொல்றாங்க. ஜியை விட கேவும் யாரும் ஈக்குவல். ஜியை விட கே பெருசு, கேவை விட ஏ பெருசு. அப்ப லெஸ் தென் வருது, ஜி லெஸ் தென் ஏ. அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து ட்ரூ. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பி லெஸ் தென் இசட்னு சொல்லியிருக்காங்க. பி லெஸ் தென் இசட். இப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதுக்குங்க. இப்போ காமன் எலிமெண்ட் எது, கேங்களா? அப்போ கேவும் ஆர் ஈக்குவல். ஆரை விட பெருசு ஏ, ஏவை விட பெருசு இசட் இல்லையா? இப்போ இங்க எழுதும் போது என்னது, கேவை விட சின்னது ஜி, ஜியை விட சின்னது பி. ஓகேங்களா? அது ஜி லெஸ் தென் பின்னு இருக்கு, சாரி பி லெஸ் தென் ஜின்னு இருக்கு. இப்போ இங்க என்னது, பி லெஸ் தென் இசட், இசட்டை விட பி பெருசுன்னு சொல்றாங்க. இசட்டை விட ஏ பெருசு, ஏவை விட ஆர் பெருசு, ஆரை விட ஜி, ஜியை விட பி பெருசு. அப்ப என்னது, எல்லாமே என்னது லெஸ் தென் வருதா? அப்ப பி லெஸ் தென் இசட். அப்ப கன்க்ளூஷன் 2 ஆல்சோ ட்ரூ. அப்போ போத் வந்து 1 and 2 ரெண்டுமே ட்ரூவா? அப்ப இஃப் போத் கன்க்ளூஷன் 1 and 2 இஸ் ட்ரூ, அப்போ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு வரும். டி ஆன்சர். அடுத்தது பாருங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி. ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கன்க்ளூஷன் வச்சு செக் பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எம்ல பியை விட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. பியை விட எம் பெருசு. இப்போ எம் வந்து இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. பி வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ காமன் எலிமெண்ட் என்னது, ஓ வச்சு கம்பைன் பண்ணலாம். ஓவும் பியும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ லெஸ் தென் ஆர், ஆர் லெஸ் தென் கியூ greater than or equal to OP. இப்படி எழுதலாமா? அதாவது இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். ஆர் ஓவோட பெருசாவும் இருக்கும், ஈக்குவலா இருக்கும் கியூவோட பெருசு ஆறு. இப்போ கம்பைன் பண்ணலாமா? ஓவோட பெருசா இருக்கிறது பெருசாவும் இருக்கும், ஈக்குவலா இருக்கும் என்னை விட பெருசு எம். இப்போ கம்பேர் பண்ணுங்க. பியை விட எம் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. பியை விட என்ன பெருசு, பியை விட என் பெருசாவும் இருக்கு, ஈக்குவலாவும் இருக்குங்கிறாங்க. என்னை விட எம் பெருசுங்கிறாங்க. அப்ப என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் சிம்பிள் வருது. இப்ப என்னது, ரிப்பீட்டட் சிம்பிள் என்னது, கிரேட்டர் சிம்பிள். அப்ப எம் கிரேட்டர் தென் பி. கன்க்ளூஷன் 1 வந்து ட்ரூ. அடுத்தது n ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்னது, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n இருக்கு இல்லையா? இப்ப என்னை விட பி பெருசுன்னு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னை விட பி வந்து என்னது, பெருசாவும் இருக்கலாம், ஈக்குவலாவும் இருக்கலாம். ஆனா வந்து இங்க ஈக்குவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப கன்க்ளூஷன் 2 வந்து ஃபால்ஸ். இப்போ 1 மட்டும் தான் ட்ரூ. அப்ப ஆப்ஷன் ஏ ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்க, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, m less than or equal to n greater than o, p less than q less than or equal to r. ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா, செக் பண்ணுவோம். m விட q பெருசுன்னு சொல்றாங்க. m எங்க இருக்கு, m இங்க இருக்கு, q இங்க இருக்கு. கம்பேர் பண்ணுங்க. less than or equal to greater than equal to greater less than, அதாவது கிரேட்டர் லெஸ் தென் வந்து என்னது மாறி மாறி வந்திருக்கு. மாறி மாறி வந்தாவே என்னது, அந்த கன்க்ளூஷன் வந்து எடுத்துக்க மாட்டோம், ஃபால்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பியை விட n பெருசுன்னு சொல்றாங்க. பி எங்க இருக்கு, பி இதை வந்து இப்படி மெர்ஜ் பண்ணி எழுதிக்கலாமா? பியும் ஓவும் ஈக்குவல். பியை விட பெருசு எது, n.
அப்ப p விட பெருசு n. அப்ப கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ. அப்ப என்னது only conclusion 2 is true. ஆப்ஷன் B. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? s விட d விட s பெருசுன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து q விட d விட q பெருசு, d விட s பெருசுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல காமனா என்ன இருக்கு? b இருக்கு. அப்போ என்னது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் b இருக்கு. அப்ப நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி எழுதிக்கலாம். s வந்து எங்க இருக்கு? s செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல, d வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப மெர்ஜ் பண்ணி எழுதும்போது b less than q less than or equal to s ன்னு இருக்கும். இப்ப b விட பெருசு வந்து என்னது? d ன்னு இருக்கு. என்னது d விட பெருசு s ன்னு சொல்லிருக்காங்க. இப்ப d விட பெருசு b விட பெருசு q விட பெருசு s. பெருசாவும் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இப்ப ரிப்பீட்டட் சிம்பல் என்ன வருது? லெஸ் தென் ஆர் லெஸ் தென் தான் வருது. அப்ப வந்து என்னது s greater than d. d விட பெருசு எது? s. அப்ப கன்க்ளூஷன் 1 வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. d விட பெருசு q ன்னு சொல்லிருக்காங்க. பாருங்க d விட பெருசு b விட பெருசு q. அப்ப செகண்ட் கன்க்ளூஷன் ஆல்சோ ட்ரூ. இப்போ both conclusion ரெண்டுமே என்னது ட்ரூ. இப்போ both conclusion 1 and 2 are true. ஆப்ஷன் E வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.